நான் நினச்சே பார்க்கல ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு சென்னையில் டாப் காலேஜில் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த எத்திராஜ் கல்லூரிக்கு எனக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பா வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, அக்காவுக்குமே வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ இந்த மொமெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இங்கே எத்திராஜ் கல்லூரியில் இருக்கோம். நம்மளோட இன்னைக்கு வந்து அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம் இந்த கல்லூரிக்கு. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த பூங்கோதைன்ற மாணவி இந்த சென்னை மாநகரத்திலேயே முதல் மாணவியாக வந்திருந்து அந்த ஒரு நியூஸை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து நம்ம கல்லூரியில் அட்மிட் பண்ணி ஃபுல் 100% ஸ்காலர்ஷிப்போடு அட்மிட் பண்ணணும்னு நினச்சி கூப்பிட்டோம். அவங்களும் விருப்பப்பட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து இது வந்து ஒருத்தருக்கு பண்ணுறது வந்து ஒரே ஒரு துளி மாதிரி தான் தெரியும். என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப முக்கியமான தருணம். எங்கள் நிறுவனர் வந்து இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறப்போ பெண்கள் வந்து நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த கல்லூரியை 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்த கல்லூரி இது. இப்போ என்னோட எண்ணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்ம பண்ணும்போது, இப்போ சென்னையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் காலேஜஸ்னா ஒரு காலேஜ் இருக்கலாம். அதில் வந்து ஒருத்தரும் ஒரு மாணவிக்கு கொடுத்தா கூட ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு அது பெரிய உந்துதலாக இருக்கும். அவங்க எக்ஸாம் எழுதும் போதே சரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற ஒரு உந்துதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மற்றபடி நல்லா படிக்கிற மாணவி அவங்க மேன்மேலும் நல்லா படித்து அவங்க இந்த கல்லூரிக்கு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கே பெருமை சேர்க்கணும்னு என்னோட ஒரு விருப்பம். 100%. இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஃபீஸ் முழுக்க வந்து அவங்களுக்கு பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். அது அவங்க விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த. இதுவரையும் வருஷம் எனக்கு வந்து ஒரு முதல் மாணவி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வர முதல் மாணவி நம்ம கொடுக்குற ஒரு எண்ணம் இருக்கு. போன வருஷமும் ஒரு மாணவிக்கு இதே மாதிரி காயத்ரின்ற மாணவி கொடுத்தோம். இந்த வருஷம் 9 கொடுத்தோம். வணக்கம், என் பேர் பூங்கோதை. நான் சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளி எம்எச் சாலையில் படிச்சுக்கிறேன். 12th பப்ளிக் எக்ஸாமில் 578 எடுத்தேன். ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நான் நினச்சே பார்க்கல ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு சென்னையில் டாப் காலேஜில் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த எத்திராஜ் கல்லூரிக்கு எனக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பா வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, அக்காவுக்குமே வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ இந்த மொமெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. மீடியா மூலியமா வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக காட்டினதுக்கு. என்ன மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய லட்சியமே. ஸோ நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் நல்லா படித்து நான் ஒரு நல்ல ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்துட்டு நான் அந்த பசங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். தேங்க்யூ. அப்பா வந்துட்டு ஆட்டோ டிரைவர், அம்மா வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறாங்க. அக்கா வந்துட்டு பிஃபார்ம் 2nd இயர் வந்துட்டு ஜெயா காலேஜில் படிக்கிறாங்க. இப்போ அனைவருக்கும் வணக்கம். ஸோ எங்கள் கல்லூரியில் இன்னைக்கு வந்து பூங்கோதை என்ற ஒரு மாநகராட்சி பள்ளியில் படித்த ஒரு மாணவி அவங்களுடைய கல்வி தரம் மூலம் எங்களுடைய காலேஜில் வந்து இந்த வருஷம் நாங்கள் அவங்களுக்கு இந்த உதவித்தொகையோட அவங்களுடைய விருப்பப்பட்ட பாடம், ஏன்னா எங்களுக்கு பிகாம்ல ஒரு 6-7 கோர்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து கவர்மெண்ட்லயும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங்லயும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த எல்லா கோர்சஸையுமே நாங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது விருப்பமான பாடம்னு கேட்டப்போ அவங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பிகாம் அது வந்து மோஸ்ட் சார்ட்டட் குரூப்னு சொல்லலாம் இப்போ எங்கள் கல்லூரியிலேயே. ஸோ அந்த குரூப் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக
இந்த மாணவி வந்து எங்க கல்லூரிக்கு வந்தது எங்க கல்லூரிக்கும் பெருமை, அந்த மாணவிக்கும் பெருமை. அத்தோடு இல்லாத அந்த மாணவி வந்து அவங்க பள்ளி பருவத்துல இருந்த அந்த என்னென்ன டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்து இப்ப இதுல வந்திருக்காங்க. எங்க காலேஜ் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஸோ பெண்களுடைய எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான், அந்த ஒரு விஷன்ல தான் எங்களுடைய கல்லூரி நிறுவனர் வந்து இந்த கல்லூரியை துவக்கி வைத்தாங்க. ஸோ இப்போ இந்த பெண் இங்க வந்தப்ப கண்டிப்பா இந்த ஒரு 3 வருஷம் அந்த பெண்ணுக்கு வந்து வெறும் அவளுடைய கல்வி மட்டும் இல்லாத அவளுக்கு வேணுங்கிற எல்லா ஒரு மன தைரியம், அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோட கல்லூரியை விட்டு வெளியில போறப்ப இந்த மாதிரி மாணவிகளை பாக்குறப்ப இப்ப படித்து கொண்டிருக்கிற நிறைய மாணவிகளுக்கு அது ரொம்ப ஊக்குவிக்கதா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.